அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். 2 டெல்லி பயணங்கள் நம் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கின்றன. திடீரென டெல்லிக்கு சென்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மற்றொன்று, வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்திற்காக டெல்லி சென்ற நாம் தமிழர். டெல்லிக்கு சென்று மிரண்ட ஸ்டாலின், டெல்லிக்கு சென்று மிரட்டிய நாம் தமிழர். இந்த இரண்டையும் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். கடந்த 2025 மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை நிலையம், மதுபான ஆலை நிறுவனங்களின் அலுவலகங்கள், முக்கிய குடோன்கள் போன்ற பல இடங்களில் அதிரடியாக நுழைந்த இடி என்று அழைக்கப்படுகின்ற அமலாக்கத்துறையினரின் சோதனை ஆளுகின்ற திமுக அரசிற்கு கடுமையான வேதனையாக மாறி போனுச்சு. சுமார் 10 இடங்களில் அதிகாரிகளுடன் வந்து சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது அமலாக்கத்துறை சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது. திடீரென்று அதை பற்றி எந்த செய்தியும் வராமல் இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிச்சு. அமலாக்கத்துறை நடத்தி வருகின்ற சோதனைகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிடவே திமுக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இதன் நடுவே கடந்த மே 16ஆம் தேதி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநராக பணிபுரிந்து வருகிற விசாகன் என்பவரோட வீடு மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர்களான பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர, தொழிலதிபர் ரத்தீஸ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல ஏறக்குறைய 12 இடங்கள் அமலாக்கத்துறையினர் நுழைந்து சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாக தெரிவிக்கிறார்கள். செல்போன்கள், கணினிகள், பென்டிரைவ்கள் என பல்வேறு ஆவணங்கள் அதில் சிக்கியுள்ளதாக அவங்க சொல்றாங்க. இதனால திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவனிச்சு. இந்த நிலையில கருப்பு குடை காட்டினால் மோடி கோபித்துக் கொண்டு விடுவார் என்பதற்காக வெள்ளை குடை ஏந்தி வரவேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், நாம எவ்வளவு பணிஞ்சு போனாலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் காட்டி நம்மை மிரட்டிக்கொண்டே இருக்கிறது என்று நினைத்து நொந்து போனார். டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தனக்கு ஒரு ஸ்டே கிடைக்குமான்னு ஐயா ஸ்டாலின் காத்திருந்தார். இதன் நடுவே தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வெள்ளை கொடி காட்ட ட்ரம்ப் வந்தது போல நமக்கு, அதாவது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில யாராவது வெள்ளை கொடி காட்டி சமாதானம் பண்ண மாட்டாங்களான்னு திமுக காத்து கொண்டிருக்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தார் ஸ்டாலின். உடனே இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஆதரவாக, இராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஊர்வலத்தை ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தினார். இத்தனைக்கும் நாங்க பிஜேபிக்கு எதிர்கட்சி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஊர்வலம் நடத்திய 2 மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு, மற்றொன்று டெல்லி. அது பாஜக ஆளுகின்ற மாநிலம். மேலும் திமுகவின் தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற அம்மையார் கனிமொழி இந்திய நாட்டின் தூதராக, கவனிக்கணும், இந்திய நாட்டின் தூதராக, தத்துவத்திலும் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் எதிரியாக கருதுகிற பாஜக அரசின் தூதுவராக ரஷ்ய நாட்டிற்கு சென்றிருப்பதாக செய்தி. இதற்கு மேல எப்படிங்க பணிஞ்சு போறது என்று யாருக்குமே தெரியல. இந்த நிலையில கடந்த மே 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அமலாக்கத்துறையினர் நடத்தி வந்த சோதனைகளுக்கு தடைகட்டு வந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் ஆகிய 2 பேரும் தான் இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிச்சாங்க. திமுக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்கி 2 பேருமே பெரிய ஜாம்பவான் தொழில. இதில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் ராஜு, இந்த வழக்குல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கு, ஆளுகின்ற அரசின் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறனால இது பற்றிய விரிவான அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் வேணும்னு ஒரு அட்ஜர்ன்மெண்ட் கேட்டுக்கொண்டாரு. அதை நீதிமன்றம் நிராகரித்து தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த அமலாக்கத்துறையின் சோதனையை கடுமையா விமர்சித்து அந்த சோதனைக்கு தடை விதிச்சாங்க. இந்த வழக்கு பொத்தாம் பொதுவாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கு என்பதால் இந்த இடைக்கால தடை, அதாவது ஸ்டே கிடைத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அரசியல் அதிகாரம் கொண்ட தனிநபர்கள் மீது வழக்கு தொடர அமலாக்கத்துறை, அதாவது இடி டிபார்ட்மெண்ட் தயாராகி வருவதாகவும் பத்திரிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதுவரை உதயநிதி மீது நிலவிக் கொண்டிருக்கின்ற ஆபத்து விலகவில்லை என்ற தகவல்கள்
பத்திரிகைகள் மூலமாக தெரிய வந்த சூழல்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக கூறி, அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்பதாக கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் டெல்லி போயிருக்கிறாருங்க. சென்ற முறை நடந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் செல்லாம கம்பீரம் காட்டிட்டு அப்ப நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் ராஜனை தான் அப்ப அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீரதீர சம்பவங்கள்லாம் நடைபெற்ற நிலையில முதலமைச்சரே இப்ப டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை சந்திச்சு இருப்பது என்பது நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு என்பது தான் காட்டுது. இதனால அண்ணா அறிவாலயத்துல விரைவிலேயே சோக இசைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இன்னொரு புறம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட தலைமை நிலையம் அமைந்திருக்கிற போரூர் ராவணன்குடியில் மங்கள இசை இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம் உறவுகளே, முதலாக 8% மேலாக வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கிற நாம் தமிழர் கட்சி டெல்லியில தேர்தல் ஆணையத்தால் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டத்திற்கு 70க்கும் மேற்பட்ட கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி டெல்லியை அதிர வச்சிருக்கு. எல்லாவற்றிலும் நேர்த்தியை காட்டுகிற நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் பக்காவான தரவுகளோடு நேர்த்தியோடு இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல பெரும்பாலானோர் 35 வயசுக்கும் கீழே உள்ளவங்க. இந்த வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற தமிழ்நாட்டின் கட்சிகளின் பொறுப்பாளர்கள் எல்லாம் வயதானவர்களாக இருக்க தனது பலமான இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அந்த கூட்டத்திற்கு அனுப்பி டெல்லியை அதிர வச்சாரு அண்ணன் சீமான். அந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்துகிட்ட நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள், அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் அடுக்கடுக்கான கேள்வியை அந்த வாக்குச்சாவடி பயிற்சி முகவர் கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இறந்து போனவர்கள் இதுவரை பட்டியலில் நீக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருப்பவர்கள் இங்கே ஒரு ஓட்டு போடுறான், அவன் சொந்த ஊரான வட இந்தியாவுக்கு சென்று ஓட்டு போடுறான். இதனால இந்த 2 ஓட்டால் ஒரே ஒரு அரசியல் கட்சி சாதகம் பெறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த பட்டியலை, வாக்காளர் பட்டியலை முறைமைப்படுத்தணும் என்று சொல்லி அடுத்தடுத்த கேள்விகளை, தரவுகளை வைத்து அவங்க கேட்கிறாங்க. இதனால ஒரு கூட்டம் பாதியிலேயே பதில் சொல்ல முடியாம தேர்தல் ஆணையத்தால் நிறுத்தப்படுகிற நிலைமை. இப்படி நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் டெல்லியே அதிர வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்று கூட பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணன் சீமான் ஜூன் மாத இறுதிக்குள்ள நாம் தமிழர் கட்சியின் முழுமையான வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிடும் என்னும் 117 ஆண்கள் 117 பெண்கள், இப்போதே அதுல 100 வேட்பாளர்கள் தயாராகி விட்டதாகவும், இந்த 234 வேட்பாளர்கள்ல 135 வேட்பாளர்கள் முதல் முறையா தேர்தல் அரசியலை சந்திக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களாக இருப்பார்கள் எனவும் கூறியுள்ளார். அதன்படியே டெல்லியில ஒவ்வொரு கட்சியினரும் வாக்குச்சாவடி பயிற்சி முகாமில் கலந்துகிட்ட போது அதற்கு சான்றிதழ் பெற தங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பிய போது நாம் தமிழர் கட்சி மட்டும் இளம் வழக்கறிஞர் தம்பி அபுபக்கர் மற்றும் தங்கை துர்கா என்ற ஒரு இளைஞனையும் ஒரு இளம்பெண்ணையும் பாலியல் சமத்துவத்தோடு அனுப்பி சான்றிதழ் பெற வைத்தது எல்லா புருவங்களையும் உயர வைத்திருக்கிறது. சரி, இதை விடுங்க, நாம மீண்டும் திராவிடத்தோட சோக கதைக்கு வருவோம். இன்று காலை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது என பாராட்டு உரை வழங்கியுள்ளார். என்னங்க இது? அப்ப இங்க பிஜேபிக்கு நாங்க தான் எதிரின்னு சொல்றது, சனாதனத்தோட நாங்க தான் சண்டை போடுறோம்னு சொல்றது, அட போங்குங்க, அது போங்குங்க. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு மாலை மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காகத்தான் தான் சந்தித்தேன் என்று கூறியிருக்கிறார். ஒன்றும் சரியா மெர்ஜாவிலேயே. இன்று டெல்லிக்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்திருப்பது என்பது தமிழக நலனுக்கா என நீங்கள் சிந்திக்கும் பட்சத்தில் நீங்களும் என் தோழரே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.